ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்தி. திருவள்ளூர் அருகே வீரராகவபுரத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணிகள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். வீரராகவபுரத்திலிருந்து புளியம்பேட்டிற்கு மாற்றம் செய்யப்படுவதை கண்டித்து அவர்கள் இந்த ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இது குறித்த கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். ஜெய்ஹரிஷ், அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்களை வழங்கல. திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு பகுதியில் அமைந்துள்ளது இந்த சுகாதார நிலையம். இதனை இடமாற்றம் செய்வதை கண்டித்து கர்ப்பிணி பெண்கள் இந்த பகுதியில போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. சுமார் 50க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டது. அந்த பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நினைவது. திருவேற்காடு வீரராகபுரத்தில் புதிதாக மருத்துவமனை கட்ட 1,20,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கிய நிலையில் இதனை இடமாற்றி புளியம்பேடு பகுதியில் மருத்துவமனை கட்டியுள்ளதாக புகார்கள் ஒன்றை தெரிவித்து வருகின்றனர். திருவேற்காடு காடுவெட்டி வீரராகபுரம் பகுதியில் 21 சென்ட் நிலத்தில் 1967ஆம் ஆண்டு அரசு மகப்பேறு மருத்துவமனை கட்டப்பட்டது. பின் 2013 அதை விரிவாக்கம் செய்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகின்றது. இங்கு ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் 300க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகள் மற்றும் மற்ற நாட்கள் 700க்கும் மேற்பட்ட சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதே போல 1500க்கும் மேற்பட்டோர் நீரிழிவு நோய் மற்றும் ரத்த கொதிப்பு மாத்திரைகள் வாங்க இந்த பகுதிக்கு வருகின்றனர். ஆவடி பூந்தமல்லி நெடுஞ்சாலை அமைந்திருப்பதால் திருவேற்காடு நகராட்சி மக்கள் மட்டுமின்றி சுற்றுவட்டாரத்தில் உள்ள மேல்பாக்கம், கண்ணம்பாளையம் உள்ளிட்ட பகுதியிலிருந்து மக்கள் பேருந்து, இருசக்கர வாகனங்கள் வந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு தேசிய நகர்ப்புற சுகாதார நிலையத்தின் கீழ் 1,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் காடுவெட்டி வீரராகபுரத்தில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையமானது கட்டப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஒப்பந்த புள்ளி கோரப்பட்ட நிலையில 1,20,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை திடீரென வீரராகபுரத்திலிருந்து புளியம்பேடு பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டதால் மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. இதனால் வீரராகபுரத்தில் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த மருத்துவமனை மூடப்படும் எனவும் புளியம்பேடு பகுதியில் செயல்பட்டு வரும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் இன்று மருத்துவமனைக்கு வந்த கர்ப்பிணி பெண்கள் மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போக்குவரத்து வசதி, பாதுகாப்பு வசதியோடு உள்ள மருத்துவமனை மாற்றப்பட்டது என முழக்கங்களையும் எழுப்பினர். புதிதாக புளியம்பேடு பகுதியில் கட்டப்பட்டு வரும் நகர்ப்புற சுகாதார நிலையம் திருவேற்காடு சுற்றுவட்டார பகுதியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதாகவும் தொழிற்சாலையில் இருந்த பகுதி என்பதால் பொது போக்குவரத்து வசதி இல்லை எனவும் ஏழை எளிய மக்கள் வேலப்பஞ்சாவடியில் இறங்கி சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டும் எனவும் ஆட்டோவில் செல்ல வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 100 ரூபாய் செலவாகும் எனவும் குறிப்பாக கர்ப்பிணிகள் பரிசோதனைக்காக செல்லவும் முதியோர் மருந்து வாங்க செல்லும் போது முடியாத நிலை ஏற்படும். அங்கு போதிய பாதுகாப்பு வசதி இல்லை எனவும் ஏற்கனவே திருவேற்காடு மக்கள் தொகை 1,00,000 எட்டியுள்ளதால் அந்த பகுதி மக்கள் தொகைக்கு ஏற்ப காடுவெட்டியில் செயல்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மூடாமல் புளியம்பேடு பகுதியிலே புதிதாக சுகாதார நிலையம் உருவாக்க வேண்டும் எனவும் திருவேற்காடு நகராட்சி அதிகாரிகள் இதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் வீரராகபுரத்தில் மருத்துவமனை கட்ட 1,20,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கி திருவேற்காடு நகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் நகராட்சி நிர்வாகம் தன்னிச்சையாக செயல்பட்டு புளியம்பேடு பகுதியில் கட்டியுள்ளது எனவும் பயனற்ற வகையில் கட்டிய மருத்துவமனை துணை சுகாதார நிலையமாக மாற்றி அமைத்து தற்போது செயல்படுத்த வேண்டும் எனவும் தொடர்ந்து இந்த பகுதியில் கோரிக்கை கர்ப்பிணி பெண்கள் போராட்டத்தில் குறிப்பிடத்தக்கது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி ஜெய். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.